எபிரேயர் நிருபம் 10 வாசிக்கிறோம். எபிரேயர் நிருபம் 10 அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது. எப்படி? முன்னால் என்ன? காளையை பலி செலுத்தி வந்தார்கள் பாவ மன்னிப்புக்காக. பாவத்தில் ஒரு மன்னிப்பு உண்டாகும்படியாக காளையை பலி செலுத்தி வந்தார்கள். ஆட்டுக்கடாக்களை பலி செலுத்தி வந்தார்கள். இன்னும் புறா குஞ்சுகளை எல்லாம் பலி செலுத்தி வந்தார்கள். இங்கே என்ன? இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளை பலி செலுத்தி தங்களுக்கு பாவத்தில் ஒரு மன்னிப்பை தேடி வந்தார்கள். ஆனால் என்ன சொல்லப்பட்ட வாசியங்கள்? காளை வெள்ளாட்டுக்கடா இவளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே, பாவ மன்னிப்பை உண்டாக்க மாட்டாதே. எவ்வளவு காளைகளை தான் பலி செலுத்தினாலும், எவ்வளவு ஆட்டுக்கடாக்களை தான் பலி செலுத்தினாலும், எவ்வளவு புறா குஞ்சுகளை தான் பலி செலுத்தினாலும் அவைகளின் இரத்தம் நமக்கு பூர்ணமான பாவ மன்னிப்பையோ, பூர்ணமான ரட்சிப்பையோ, பூர்ணமாய் பாவத்தில் விடுதலையோ நமக்கு உண்டு பண்ணி தருகிறது இல்லை. நமக்கு அதனால் பாவ நிவர்த்தி உண்டாகிறது இல்லை. பாவத்தில் பூர்ணமான ஒரு விடுதலையின் அனுபவமோ, ரட்சிப்பின் அனுபவமோ, பரிசுத்த ஜீவி அனுபவமோ, பரலோகராஜ்யம் போகக்கூடியதான மகிமையான ஆவிக்கிற அனுபவங்களோ நமக்கு உண்டாகிறது இல்லை. பாவத்திலிருந்து சரியான ஒரு நிவாரணம் அந்த பலிகள் மூலமாக நமக்கு உண்டாகிறதில்லை, யாருக்கும் உண்டாகிறதில்லை. தற்காலிகமாக தேவகோபத்திலிருந்து அது ஒரு சாந்தியை, சமாதானத்தை உண்டு பண்ணதே தவிர எந்த மனுஷனுக்கும் பூர்ணமான ஒரு மன்னிப்பையோ, பூர்ணமான ஒரு ரட்சிப்பையோ, பூர்ணமான ஒரு விடுதலை அனுபவத்தையோ கொடுக்கக்கூடியது அல்ல அந்த பலிகள். ஆக அது பிரயோஜனம் இல்லாதது. அது பாவ நிவர்த்தியை உண்டு பண்ண கூடாதது. ஆனால் நமக்கு பாவ நிவர்த்தி உண்டாகிறது இல்லை, பாவ நிவாரணம் உண்டாகிறது இல்லை, பாவமற்ற அனுபவம் உண்டாகிறது இல்லை, பரிசுத்தமாக ஜீவிக்க முடிகிறதில்லை. ஆகவே பரலோகராஜ்யம் போகவும் கூடுகிறதில்லை. ஆகவே அது பிரயோஜனம் இல்லாதது, பிரயோஜனம் இல்லாத பலிகள், வீணான பலிகள். ஆகவேதான் மணமக்களை பூர்ணமான ஒரு பாவ மன்னிப்பு, பூர்ணமான ரட்சிப்பு, பூர்ணமான பரிசுத்த ஜீவி அனுபவம், பூர்ணமான ஆவிக்கிற ஜீவ அனுபவங்கள் யாவும் ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஆண்டவர் சித்தம் கொண்டு இந்த உலகத்திலே ஒரே தரம் வந்தார், ஒரே தரம் வந்தார், ஒரே தரம் பாடுபட்டார், ஒரே தரம் பலியானார், ஒரே தரம் பாடுபட்டு பலியாகி மகிமையாய் மணமக்கள் பாவ மன்னிப்பை, பூர்ணமான பாவ மன்னிப்பு பெறும் பாக்கியத்தையும், பூர்ணமான ரட்சிப்பின் அனுபவத்தை சொந்தமாகிக் கொள்ளவும், பூர்ணமான பரிசுத்த ஜீவ அனுபவத்தை அடைந்து கொள்ளவும், பூர்ணமான பரிசுத்தமான ஜீவியத்தை அடைந்து கொள்ளவும், பூர்ணமான பரிசுத்தவான்களாக உலகத்தில் ஜீவிக்கவும், பூர்ணமான ஆவிக்கிறர்களாக ஜீவிக்கவும், முடிவிலே பரலோகராஜ்யமாகிய பாக்கியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளவும் ஆண்டவர் சித்தம் கொண்டு இந்த உலகத்தில் வந்தார், பாடுபட்டார். ஜனங்கள் இவைகளெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆண்டவர் ஒரே தரம் இந்த உலகத்தில் பிரவேசிக்க வேண்டியது, அல்ல இந்த ஒரே தரம் இந்த உலகத்தில் வர வேண்டியது, ஒரே தரம் பாடுபட வேண்டியது, ஒரே தரம் நம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நமக்காக மரிக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருந்தது. எபிரேயர் நிருபம் 10 வாசிக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே என்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பூர்ணமான பரிசுத்தத்தை அவர்களுக்கு அருளை செய்து, பூர்ணமான ரட்சிப்பை அவர்கள் அருளை செய்து, பூர்ணமான பரிசுத்தத்தை அவர்கள் அருளை செய்து, பூர்ணமான பரிசுத்தமான அனுபவத்தோடு, பரிபூர்ணமான பரிசுத்தமான அனுபவத்தோடு, குற்றமற்ற அனுபவத்தோடு, மாசற்ற அனுபவத்தோடு, மகா பரிசுத்தமான அனுபவத்தோடு இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதனால்? நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரே தரம் வந்ததனால், ஒரே தரம் பாடுபட்டதனால், ஒரே தரம் இந்த உலகத்தில் வந்து ஒரே தரம் பாடுபட்டு நமக்காக பலியானதனால் இந்த மகிமையான பாக்கியம் உண்டாகிறது. இல்லாவிடில் இது ஒன்று உண்டாகிறதில்லை.
பாவிகள் பாவிகளாக இருப்பார்கள். அவளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறதில்லை, அவளுக்கு ரட்சிப்பு உண்டாகிறதில்லை, அவள் பரிசுத்தம் உண்டாகிறதில்லை, அவள் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறதும் இல்லை, அவள் ஆவிக்குரிய ஜீவன் செய்ய முடிகிறதில்லை. முடிவிலே நியாய தீர்ப்பை நரகத்தையும் தான் கண்டடைவார்களே தவிர வேறு எதையும் அவர்கள் கண்டடைய முடிகிறதில்லை. வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை, இவைகள இரத்தம் பாவ நிவர்த்தியை உண்டாக்காது, பூர்ணமான பாவ நிவர்த்தியை உண்டாக்குறதில்லை. பாவத்தில் பூர்ணமான ஒரு விடுதலையை நமக்கு கொடுக்கிறதில்லை. பூர்ணமாக நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் அது தருகிறதில்லை. ஆகவே அவைகள் பிரயோஜனமில்லாத பலிகள், வீணான பலிகள். ஆகவே ஆண்டவர் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக, நமக்கு நன்மை உண்டாகும்படியாக இந்த உலகத்திலே வந்தார், பாடுபட்டார், பலியானார். ஒரே தரம் நமக்காக பலியானார், நம்முடைய பாவங்களுக்காக பலியானார். நமக்கு அவர் மகிமையான பாவ நிவர்த்தியோடு வினைத்திருக்கிறார். யார் யார் பாவத்தோட்டு பாவ வழி விட்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்காக அழுகிறார்களோ, பாவ மன்னிப்பை பெற, பாவ மன்னிப்பு ரட்சிப்பு பரிசுத்த ஜீவி அனுபவங்களை எல்லாம் பெற கண்ணீர் விட்டு புலம்புகிறார்களோ, பாவ அறிக்கையோடு கண்ணீரோடு பாவ மன்னிப்புக்காக ரட்சிப்புக்காக பரிசுத்த ஜீவி அனுபவங்களுக்காக யார் யார் கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு புலம்புகிறார்களோ அவர்களது பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். அவர்களுக்கு மகிமையான பாவ நிவர்த்தியை கொடுக்கிறார். அவருடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிறது, அவருடைய பாவங்கள் எல்லாம் பரிகரிக்கப்படுகிறது, அவருடைய பாவங்கள் எல்லாம் அவர்களை விட்டு அகற்றப்படுகிறது. பாவமற்றவர்களாக மாற்றப்படுகிறார்கள், பரிசுத்தமான ஜனங்களாக மாற்றப்படுகிறார்கள், பூர்ணமான பரிசுத்தமான அனுபவத்தை அடைந்து கொள்கிறார்கள், பூர்ணமான ஆவிக்கிற அனுபவங்களை அடைந்து கொள்கிறார்கள், பூர்ணமான ரட்சிப்பு, பூர்ணமான மன்னிப்பு, பூர்ணமான பரிசுத்தமான அனுபவம், பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவிக்கிரியர்களாக ஜீவிக்கும் மகிமையான பாக்கியம் யாவையும் ஆண்டவருடைய கிருபையினாலே அடைந்து கொள்கிறார்கள். ஆண்டவர் ஒரே தரம் இந்த உலகத்தில் வந்து ஒரே தரம் நமக்காக பலியாதனதினால் இந்த மகிமையான பாக்கியம் நமக்கு அருளை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மகிமையான பாக்கியம் நமக்கு அருளை செய்யப்பட்டிருக்கிறது.